ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசி மாதம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சாதகமாக பாதகமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துடைய ஸ்பெஷலை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதம் மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பலனை தரும். ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சில நேரம் ஆபத்தை தரும். அந்த மாதிரி ஆபத்து தர்றது எந்த மாதிரியான கிரக சேர்க்கை ஆபத்தை தரும், அதுலேருந்து தப்பிப்பதற்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த ஆணி மாதங்கிறது நிறைய ஸ்பெஷல் நிறைந்திருக்கு என்று சொல்லலாம். இந்த ஆணி மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் இருக்குது. அந்த முக்கியமான நாட்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆணி மாதத்தில் என்ன முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆணியில் திருமஞ்சனம், மாகனி திருவிழா, ஆணி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் விரத நாட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னைக்கு எப்பப்போங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை பிறந்தது. ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்குது. ஆணியில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த விழா நடராஜருக்கு மகா அபிஷேகம் என்று சொல்லலாம். அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் இன்னும் முக்கிய நாட்களும் விசேஷ நாட்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். அதெல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். அதனால் என்னங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி. இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கோ. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்க கொண்டது இந்த ஆணி மாதத்தில் தான். ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கொடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க. அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆணியில் நடக்கும். ஆணி மாதத்தில் எந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுங்கிறத உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆணியில் மாத சிவராத்திரி விசேஷம், சபரிமலையில் நடை திறப்பு விசேஷம், ஆணி அமாவாசை விசேஷம், தந்தையர் தினம் விசேஷம், ஆணி ஸ்ரீ நடராஜர் ஆணி திருமஞ்சனம் விசேஷம், ஆணி திருமலஞ்சேலி தீர்த்தவாரி விசேஷம், ஆணி காரைக்கால் மாங்கனி திருவிழா விசேஷம், ஆணி பௌர்ணமி வியாச பூஜை விசேஷம், ஆணி காஞ்சி காமாட்சம்மன் வியாச பூஜை விசேஷம், ஆணி திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவம் விசேஷம், ஆணி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய உற்சவம் விசேஷம், ஆணி ஸ்ரீரங்கத்தில் சேஷ்ட அபிஷேகம் விசேஷம். இதெல்லாம் ஆணி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த விசேஷமான நாட்களில் கண்டிப்பாக நாம் அந்தந்த தெய்வத்தை வழிபாடு செய்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும். இதுதான் ஆணி மாதத்துடைய விசேஷமான நாட்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். வரவு அறிந்து செலவு செய்ய வேண்டுமென்று சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதே நேரத்தில் மாத தொடக்கத்தில் வக்ரகதியிலையும் எங்க போகிறாரு. எனவே இம்மாதம் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும். எதையும் திட்டமிட்டு செய்யறது இயலாது. திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அலைமோதும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம்லாம் செய்யப்படும். அந்த அளவிற்கு கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ பொறுமையும் நிதானமும் அதிக தேவைப்படும். அந்த மாதிரியான மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆணியுடைய 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வகரம் பெறுவார். உங்கள் ராசிநாதன் சனி வகரம் பெறுவது அவ்வளவா உங்களுக்கு நல்லதல்ல. உடல்நிலையில் கூட அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். மெயினாக பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு தொகை செலவிழந்த பிறகு அடுத்த தொகை கைகளில் பொருளும், அதாவது கரங்களில் பொருளும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை உருவாக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு குறையோ, உறவினர்களுடைய பகையோ, உடன் பிறந்தோருடைய பகையோ உருவாகும். அந்த மாதிரியான நேரம் இது. சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். மனக்குழப்பம் அகலும், தடைகள் விலகும். ஸோ சனி கவசம் படித்து சனி பகவானை வழிபாடு செய்கிறது இந்த ஆணி மாதத்துக்கு உங்களுக்கு நல்லது என்பது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஆணி 12ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய புதனால் நன்மைகள் ஏற்படும். கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாகும். கடமையில் இருந்த தொய்வெல்லாம் உங்களுக்கு அகலும். உத்தியோக முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பாக பிரிவினையெல்லாம் சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடமான 6வது இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குறதுனால கடன் சுமை குறைய வழி பிறக்கும். அப்புறம் நண்பர்கள் நல்ல தோள்களை கொண்டு சேர்ப்பாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி சில அதிசயம் உங்களுக்கு நடக்கும். இதை தொடர்ந்து ஆணி 23ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 7ல் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் அலைமோதும். மன அமைதி குறைவு ஏற்படும். எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்காம நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாம். ஸோ உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். அதை தொடர்ந்து ஆணி 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரமாகும். நினைத்தது நிறைவேற விதத்தில் குருமங்கள யோகம் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாகும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். உடன் பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் என்பதெல்லாம் சொல்லப்படுது. அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய திருப்பை ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் குறைவாக இருக்கும். மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு தொழிலில் குறுக்கீடுகளும் வருமான குறைவும் உண்டு. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூன் மாதம் 15, 16, 19, 20, 21, 28, ஜூலையில் 12, 13, 16. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆனந்த நீலம். இதுதான் உங்களுக்கான முழு பலன். இந்த பலன் நீங்கள் தெரிஞ்சு இப்போ பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அது பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.